உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 18:41-42. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Luke chapter 18:41-42. Saying, what do you want me to do for you? He said, Lord, that I may receive my sight. Then Jesus said to him, receive your sight, your faith has made you well. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் நன்கு அறிந்த வேத வாக்கியம் இது. பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் தன்னுடைய சமூகத்தால், தன்னுடைய குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு வழி அருகே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவ்வழியாய் சென்றிருப்பார் என்று நான் நம்புகிறேன். காரணம், நாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற போது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிற அந்த நிலையில, ஒருவரும் நமக்கு உதவி செய்கிற சூழ்நிலை இல்லாத அந்த நேரத்தில் நம்மிடத்துல நம்மீது அன்பு கூர்ந்து நமக்கு இரக்கம் செய்ய, நமக்கு உதவி செய்ய, நம்மீது அன்பு காட்ட ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். ஆமென். உங்களையும் கூட அவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஒருவேளை நீங்கள் பர்த்திமேயு போல அநேக காரியங்களிலே குருடர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய அவ்விசுவாசமான எல்லா காரியத்திலிருந்தும் உங்களுக்கு அவர் விசுவாசத்தை கொடுத்து உங்களுடைய ஆவியின் கண்களை திறக்கும்படியாய் அவர் விரும்புகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று நாம் கூப்பிட வேண்டும். பர்த்திமேயு அதைத்தான் செய்தான். விசுவாசித்தான், நம்பினான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருகாமையிலே இருக்கின்ற போது அவர் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் இயேசுவை பார்த்து கூப்பிட்டான். நாமும் கூட நாம் ஜெபிக்கின்ற போது, தேவனுடைய சமூகத்திற்கு நாம் ஓடோடி வருகின்ற போது ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நான் அவருடைய சமூகத்தில் வருகின்ற போதெல்லாம் அவர் எனக்கு அருகாமையில் வருவார். அப்பொழுது நான் கேட்கிற காரியத்தை அவர் நிச்சயமாய் எனக்கு கொடுப்பார் என்று நாம் நம்பி அவரை நாம் துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த நாளிலும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய தேவைகள் என்ன என்று கேட்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் நாம் அறிக்கை செய்கின்ற போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். ஆமென். நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போமா? பர்த்திமேயுக்கு உடனே பார்வை கிடைத்தது. நமக்கும் அவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார், நமக்கு அற்புதத்தை செய்வார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த நாளிலே பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். God bless you. Jesus loves you. Amen.